ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthi.com சேனல். நம்ம சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக ஹிந்தியில் ப்ரிப்போசிஷன்ஸ், வேர்ப்ஸ், சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணால் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரிப்போசிஷன்ஸ், இடைச்சொற்கள் 20க்கும் மேற்பட்ட இடைச்சொற்களை பாகம் 1, பாகம் 2 வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 20க்கும் மேற்பட்ட இடைச்சொற்கள் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அஸ்பர், படி, கே அனுசார், பிகாஸ் ஆஃப், ஏனெனில், கே காரன், டியூ டு, காரணமாக, இஸ் காரன், எக்ஸப்டிங், தவிர்த்து, கே சிவா. இது போல் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இடைச்சொற்கள் ப்ரிப்போசிஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம speakinthi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக வந்து ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது வார்த்தையை பார்ப்போம். படி. படி. இந்த படி என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் அஸ்பர்னு சொல்லுவோம். அதாவது இதன்படி, அதன்படின்னு சொல்லுவோம்ல, அந்த படி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அஸ்பர்னு சொல்லுவோம். அப்போ படி இந்த வார்த்தையை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே அனுசார், கே அனுசார். படி என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் கே அனுசார்னு சொல்லுவோம். அடுத்ததாக மேலும் செய்ய, மேலும் செய்ய, ஃபர்தர் டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ மேலும் செய்ய என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் ஆகே கேலியே, ஆகே கேலியேன்னு சொல்லுவோம். மேலும் செய்ய என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆகே கேலியே, ஆகே கேலியே. அடுத்ததாக வழியாக, ஆங்கிலத்தில் வியான்னு சொல்லுவோம். வழியாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே ஜரியே, கே ஜரியே. வழியாக, கே ஜரியே. வழியாக என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கே ஜரியேன்னு சொல்லுவோம். அடுத்ததாக நோக்கி, நோக்கி ஆங்கிலத்தில் டுவர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நோக்கி என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கீ ஓர், கீ ஓர். நோக்கி, கீ ஓர். அடுத்ததாக ஏனெனில், ஏனெனில் ஆங்கிலத்தில் பிகாஸ் ஆஃப்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப். அப்போ ஏனெனில் இந்த வார்த்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே காரன், கே காரன். ஏனெனில், கே காரன். அடுத்ததாக கருத்தில், கருத்தில். கருத்தில் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கன்சிடரிங்னு சொல்லுவோம். கன்சிடரிங். அப்போ கருத்தில் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மான்தே ஹுவே, மான்தே ஹுவே. கருத்தில் என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் மான்தே ஹுவேன்னு சொல்லுவோம். மான்தே ஹுவே. அடுத்ததாக பற்றி, பற்றி ஆங்கிலத்தில் கன்சிடரிங்னு சொல்லுவோம். கன்சிடரிங். அப்போ பற்றி அந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? விஷயமே, விஷயமே. பற்றி, விஷயமே. பற்றி என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் விஷயமேன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பொறுத்து, பொறுத்து ஆங்கிலத்தில் டிபெண்டிங் சொல்லுவோம். டிபெண்டிங். அப்போ பொறுத்து என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் நிர்பார் கர்த்தா ஹூம், நிர்பார் கர்த்தா ஹூம் அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்து என்ற வார்த்தையை ஹிந்தியில் நிர்பார் கர்த்தா ஹூம், நிர்பார் கர்த்தா ஹூன்னு சொல்லுவோம். அடுத்ததாக காரணமாக, காரணமாக. இதற்கு ஆங்கிலத்தில் டியூ டுன்னு சொல்லுவோம். டியூ டு. அப்போ காரணமாக இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இஸ் காரன், இஸ் காரன். காரணமாக, இஸ் காரன். அடுத்ததாக தவிர, தவிர
தவிர என்ற தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் எக்ஸப்ட்னு சொல்லுவோம். எக்ஸப்ட். அப்போ தவிர இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே அலாவா. கே அலாவா. தவிர கே அலாவா. தவிர என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் கே அலாவான்னு சொல்லுவோம். அடுத்ததாக விளக்கு. விளக்கு. விளக்கு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ளூட்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூட். அப்போ விளக்கு இந்த தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நிக்கல்னா. நிக்கல்னா. விளக்கு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நிக்கல்னான்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை தவிர்த்து. தவிர்த்து. இதற்கு ஆங்கிலத்தில் எக்ஸப்டிங்னு சொல்லுவோம். அப்போ தவிர்த்து இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே சிவா. கே சிவா. தவிர்த்து கே சிவா. அடுத்ததாக கூடுதலாக. கூடுதலாக. இதற்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? இன் அடிஷன் டூன்னு சொல்லுவோம். அப்போ கூடுதலாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் நிம் கே அலாவா. நிம் கே அலாவான்னு சொல்லுவோம். கூடுதலாக என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நிம் கே அலாவான்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஒருவேளை. ஒருவேளை. இதற்கு ஆங்கிலத்தில் இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒருவேளை என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே மாமலேமே. கே மாமலேமே. ஒருவேளை கே மாமலேமே. கே மாமலேமே. அடுத்ததாக ஆதரவாக. ஆதரவாக. இதற்கு ஆங்கிலத்தில் இன் ஃபேவர் ஆஃப்னு சொல்லுவோம். இன் ஃபேவர் ஆஃப். அப்போ ஆதரவாக இதற்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பக்ஷ்மே. பக்ஷ்மே. ஆதரவாக பக்ஷ்மே. பக்ஷ்மே. அடுத்ததாக போல் அல்லாமல். போல் அல்லாமல். ஆங்கிலத்தில் அன்லைக்னு சொல்லுவோம். அன்லைக். அதாவது இது போல் இல்லாமல், அது போல் அல்லாமல் அப்படி நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பின். பின். போல் அல்லாமல் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பின்னு சொல்லுவோம். பின். அடுத்ததாக இதன் அடிப்படையில். இதன் அடிப்படையில். ஆங்கிலத்தில் வித் ரெஃபரன்ஸ் டுன்னு சொல்லுவோம். வித் ரெஃபரன்ஸ் டு. இதன் அடிப்படையில் என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே சந்தர்ப் மே. கே சந்தர்ப் மே. இதன் அடிப்படையில் கே சந்தர்ப் மே. கே சந்தர்ப் மே. அடுத்ததாக குறித்து. குறித்து. ஆங்கிலத்தில் வித் ரிகார்ட் டுன்னு சொல்லுவோம். வித் ரிகார்ட் டு. அப்போ குறித்து என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே சம்பத் மே. கே சம்பத் மே. குறித்து கே சம்பத் மே. கே சம்பத் மே. அடுத்ததாக அப்படி இருந்தும். அப்படி இருந்தும். அப்படி இருந்தும் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இன்ஸ்பைட் ஆஃப்னு சொல்லுவோம். இன்ஸ்பைட் ஆஃப். அப்போ அப்படி இருந்தும் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பாவஜூத். பாவஜூத். அப்படி இருந்தும் பாவஜூத். பாவஜூத். அடுத்ததாக பார்வையில். பார்வையில். இந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இன் வியூ ஆஃப்னு சொல்லுவோம். இன் வியூ ஆஃப். அப்போ பார்வையில் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இஸ் திருஷ்டிகோன் சே. இஸ் திருஷ்டிகோன் சே. அடுத்ததாக அதற்கு பதிலாக. அதற்கு பதிலாக. இது ஆங்கிலத்தில் இன்ஸ்டட் ஆஃப்னு சொல்லுவோம். இன்ஸ்டட் ஆஃப். அப்போ அதற்கு பதிலாக என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே பஜாய். கே பஜாய். அதற்கு பதிலாக கே பஜாய். கே பஜாய். அடுத்ததாக சார்பில். சார்பில். இதற்கு ஆங்கிலத்தில் ஆன் பிஹாஃப் ஆஃப்னு சொல்லுவோம். ஆன் பிஹாஃப் ஆஃப். அப்போ சார்பில் என்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கி ஓர் சே. கி ஓர் சே. சார்பில் கி ஓர் சே. கி ஓர் சே. அடுத்ததாக காரணமாக. காரணமாக.
இதற்கு ஆங்கிலத்தில் ஓவிங் டூன்னு சொல்லுவோம். ஓவிங் டூ. அப்போ காரணமாக என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே காரன். கே காரன். காரணமாக கே காரன். கே காரன். கடைசியாக பற்றி. பற்றி, அதை பற்றி, இதை பற்றின்னு சொல்லுவோம்ல, அந்த பற்றி என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ரிகார்டிங்னு சொல்லுவோம். ரிகார்டிங். அப்போ பற்றி என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கே பாரேமே. கே பாரேமே. பற்றி, கே பாரேமே. ஸோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த 20க்கும் மேற்பட்ட ப்ரிப்போசிஷன்ஸை ஒன்ஸ் அகெயின் பார்ப்போம். படி, அஸ்பர், கே அனுசார், மேலும் செய்ய, further to, आगे के लिए, வழியாக, via, के जरिए, நோக்கி, towards, की ओर, ஏனெனில், because of, के कारण, கருத்தில், considering, मानते हुए, பற்றி, concerning, विषय में, பொறுத்து, डिपेंडिंग, निर्भर करता हूँ, कारणமாக, ड्यू टू, इस कारण, तविர, एक्सेप्ट, के अलावा, विलக்கு, एक्सक्लूड, निकलना, தவிர்த்து, एक्सेप्टिंग, के सिवा, கூடுதலாக, in addition to, निम के अलावा, ஒருவேளை, इन केस ऑफ, के मामले में, आदरवाग, इन फेवर ऑफ, पक्ष में, पोल अल्लामल, अनलाइक, बिन, இதன் அடிப்படையில், with reference to, के संदर्भ में, குறித்து, with regard to, के संबंध में, அப்படி இருந்தும், in spite of, बावजूद, பார்வையில், இன் வியூ ஆஃப், இஸ் திருஷ்டிகோண் சே, அதற்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப், கே பஜாய், சார்பில், ஆன் பிஹாஃப் ஆஃப், கி ஓர் சே, காரணமாக, ஓவிங் டு, கே காரன், பற்றி, ரிகார்டிங், கே பாரேமே. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ப்ரிப்போசிஷன்ஸை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி கற்றுக்கலான்னு ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe our channel for more updates. Thank you for watching. See you in next video.